Electrostatics example 1.1. ஸோ இந்த சம்மில் வந்து calculate the number of electron in 1 coulomb of negative charge. அதாவது Q is equal to minus 1 coulombல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் க்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் வந்து இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் எழுத முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டுக்குடைய அந்த சார்ஜ் வந்து பண்ணால் 1 கூலும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 1 கூலும் சார்ஜினால் ஆன இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா Q is equal to NER. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதாவது N கேட்குறாங்க. இதில் Qயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -1 கூலும். நம்மளுக்கு N வேணும், அதான் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-1.6 × 10⁻−19. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு N வேணுமா, அப்போ N is equal to இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1.6 × 10⁻−19. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/1.6 × 10⁻19 அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/1.6 இதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா சிம்பிள் உள்ள 10 வச்சுக்கோங்க, இங்கே 16 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாருங்கள் நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது ஈஸி. என்ன பண்ணிங்கன்னா மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து 10 16 எழுதிக்கலாமா. இப்போ வந்து உங்களுக்கு டிவைட் பண்ண முடியாது, அப்போ 0 போட்டுக்கோங்க. அப்போ 100. இப்போ வந்து பண்ணால் நம்ம 6 டைம்ஸ் பண்ணோம்னா 6 6 6 3 நெக்ஸ்ட் வந்து 94 ரிமைனிங் 4 வரும். பாயிண்ட் வச்சுக்கிட்டோன்னா இன்னொரு 0 சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32 வரும், ரிமைனிங் 8 0. இப்போ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/1.6 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 0.625 × 10⁻19 வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கூலும் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க.